ஹாய் கைஸ். ஒரு ஏஐ மாடல் கிட்ட போயிட்டு, இந்த ஒரு சிஸ்டம நான் ஹேக் பண்ணணும். அதுக்கான கோட் குடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நார்மலா என்ன சொல்லும்? சாரி ஐ கேன்ட் ஹெல்ப் வித் தட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோட் வந்து குடுக்காது. ஆனா, நேத்து ஆகஸ்ட் 10, 2026 ஓப்பன் ஏஐ ஒரு நியூ மாடல் ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல்ட்ட போயிட்டு, இது மாரி நான் ஒரு சிஸ்டம ஹேக் பண்ணணும். அதுக்கு கோட் குடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரி இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோட் குடுத்துரும். இது நான் சொல்றது வெறும் கிளிக் பைட் கிடையாது. ஓப்பன் ஏஐ அவங்களே அவங்களோட அபிஷியல் பிளாக்ல இத குடுத்திருக்காங்க. அது என்ன மாடல்? யாருக்கு கிடைக்கும்? எதுக்கு ஓப்பன் ஏஐ இப்படி ஒரு ரிஸ்க்க வந்து எடுத்திருக்காங்க? இந்த வீடியோல சிம்பிளா, ஃபுல்லா எல்லாத்தையும் கிளியரா எவிடன்ஸோட நம்ம பார்ப்போம். ஓகேவா? கண்டிப்பா வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா, குரோம்ல ஒரு 0 டே அட்டாக் நடந்திருக்கு. அந்த கதைய வந்து நான் கடைசில சொல்றேன். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி பத்தின அப்டேட்ஸ தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் டூ கவிஸ் நெட்வொர்க். முதல்ல கான்டெக்ஸ்ட். ஓப்பன் ஏஐ ரொம்ப சிம்பிளா ஒரு ஆர்குமென்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. ஓப்பன் ஏஐ என்ன சொல்றாங்க அப்டின்னா, சைபர் அட்டாக் பண்ற பீப்பிள்ஸ் ஏஐ யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபுல்லி ஆட்டானமஸா அதாவது மனுஷனே இல்லாம ஏஐய அட்டாக் பண்ற லெவலுக்கு போயிரும். ஹேக்கர்ஸ் வந்து ஸ்பீடாவும் இருக்காங்க. அவங்களுடைய வந்து ஸ்கேல் அப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அட்டாக்கர் சைடு. ஆனா டிஃபெண்ட் பண்ற சைடு இருக்கிறவங்க செக்யூரிட்டி டீம்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ கிடைக்கல அப்டின்னா என்ன ஆகும்? அட்டாக்கர் கிட்ட வந்து மிஷின் கன் இருக்கு. டிஃபெண்டர் வந்து என்ன வெறும் கைய ஆட்டிட்டு போறதா? அப்படிங்கிற மாரி தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு. அந்த பிளாக்லயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தி சைபர் டிஃபென்ஸ் விண்டோ நேரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. விண்டோஸ்ன்னு சொல்றது அட்டாக்கர்ஸ்க்கு ஃபுல்லா ஏஐ டெப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டைம் கேப்ப வந்து சொல்றாங்க. அது சின்னதாகிக்கிட்டே இருக்கு. அதுக்குள்ள டிஃபெண்டர்ஸ் கிட்ட சேம் பவர கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓப்பன் ஏஐயோட லாஜிக்கா இருக்கு. ஓகேவா? ஓப்பன் ஏஐயோட இந்த புரோகிராம் பேரு டேப்ரேக். இது எல்லாருக்கும் ஓப்பன் கிடையாது. அப்ரூவ் பண்ண டிஃபெண்டர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மாடல் வந்து குடுக்குறாங்க. இதுல 2 டயர் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ளூ, இன்னொன்னு வந்து ரெட். இதுல உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஜெனரல் பர்ப்பஸ் மாடல் கிடைக்கும். GPT 5.6 சோல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல இன்க்ளூடட். ஆனா, ஒரு மெயின் டிஃபரன்ஸ் இருக்கு. நார்மலா ChatGPT சைபர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அப்டின்னா, அது மாடல் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டம் லெவல் சேஃப்கார்ட் அத வந்து ஸ்கிரீன் பண்ணும். அதாவது பிளாக் பண்ணிரும். அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, மிஸ்யூஸ் ஆகுறத வந்து தடுக்கிறதுக்காக தான் இத யூஸ் பண்றோம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அது லெஜிட்டிமேட் வொர்க்கையுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிளாக் பண்ணிடும். ஒரு ரியல் செக்யூரிட்டி அனலிஸ்ட் மால்வேர் அனலைசிஸ் பண்ண பார்க்குறாரு அப்டின்னா, அதையும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது பிளாக் பண்ணிரும். இந்த டேப்ரேக் ப்ளூ அந்த அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடிய கார்ட் ரெயில எடுத்துரும். மாடல் சேம் தான். ரெக்வெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா சேம் தான். ஆனா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிளாக் ஆகாம டைரக்ட்டா மாடலுக்குள்ளார போயிரும். வல்னரபிலிட்டி டிஸ்கவர், செக்யூர் கோட் ரிவ்யூ, மால்வேர் அனாலிசிஸ், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், பேட்ச் ஒர்க் வேலிடேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரி வேலைக்கு இது வந்து போதும். ஓப்பன் ஏஐயே சொல்றாங்க, மோஸ்ட் டிஃபெண்டர்ஸ் இந்த ப்ளூல தான் ஆரம்பிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த டே பிரேக் ரெட் இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் லெவல். அதாவது இதுல பர்போஸ்டு ட்ரெயின்டு சைபர் செக்யூரிட்டி மாடல்ஸ் கிடைக்கும். யாருக்கு அப்டின்னா, அத்தாரைஸ்டு வல்னரபிலிட்டி ரிசர்ச் பண்ற ரிசர்ச்சர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வேலிடேஷன் பண்றவங்களுக்கு, செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்றவங்களுக்கு, இவங்களுக்கு தான் இந்த GPT 5.6 சைபர் மாடல் கிடைக்கும். ஓகேவா? GPT 5.6 சைபர். இது என்ன மாடல்? இப்போ GPT 5.6 சோல் மாடல் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு மேல ஒரு போர்வ மாரி தான் இந்த GPT 5.6 சைபர். எதுக்காக அப்டின்னா, இதுல 2 விஷயத்த வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெயின் வந்து பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து கேப்பபிலிட்டி. 0 டே வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்ப்ளாய்ட் செயின் டெவலப் பண்றது, இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கேப்பபிலிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 2வது இதுதான் இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட். ரெஃப்யூசல்ஸ கம்மி பண்றது. இப்போ ஓப்பன் ஏஐ கிளியரா என்ன சொல்றாங்க அப்டின்னா, சிஸ்டம் கார்ட்ரில்ல எடுத்துக்கிட்டாலும், அ GPT 5.6 சோல் ரொம்பவே வந்து டியூவலா இருக்கு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு புரொடக்ஷன் லெவல்ல இருக்கக்கூடிய சிஸ்டம வந்து பென் டெஸ்ட் பண்றது அப்டின்னா, அந்த GPT 5.6 சோல் வந்து இல்ல அப்டிங்கிற மாரி தான் சொல்லும். ஓகேவா? அத மாத்துறதுக்காக தான் இந்த GPT 5.6 சைபர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ புரொடக்ஷன் லெவல்ல நீங்க வந்து பென் டெஸ்ட் பண்றீங்க. இல்ல ஒரு ரியல் டைம் வந்து டெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, அப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கார்ட் ரெயில்ஸ் வந்து நமக்கு வந்து ரெஃப்யூசல்ஸ் வந்து பண்ணாது. அந்த ரெஃப்யூசல்ஸ கம்மி பண்றதுக்காக தான் இந்த அ GPT 5.6 சைபர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓப்பனா சொல்லணும் அப்டின்னா, இது ஒரு மாடல். எதுக்கு அப்டின்னா, சைபர் ஆஃபென்சிவ் வொர்க் பண்ணணும் அப்டிங்கிறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா ட்ரஸ்டட் ஹேண்ட்ஸ்ல மட்டும் தான் இத வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஓகே. இப்போ எவிடன்ஸ்க்கு வருவோம். ஓப்பன் ஏஐ ஒரு இன்டர்னல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு அட்வான்ஸ்டு சைபர் செக்யூரிட்டி கம்ப்ளீஷன் ரேட். இது கேப்பபிலிட்டிய அளக்கிறதுக்காக கிடையாது. வில்லிங்னஸ் அளக்கிறதுக்காக. அதாவது அ ஒரு மாடல் வந்து எத்தன தடவ வந்து நோ சொல்லாம, ஓகே நான் வந்து அத பண்றேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்ல என்ன மாதிரி ரெக்வெஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்ட் டெவலப்மென்ட், ஆத்தென்டிகேஷன் பைபாஸ், பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் அது மாதிரி அட்வான்ஸ்ட் சினேரியோஸ் தான் இருக்கு. ஓகேவா? ரிசல்ட்ட வந்து நீங்களே பாருங்க. அப்படியே லெஃப்ட்ல இருந்து பாருங்க. ஓகேவா? GPT 5.6 சோல் சேஃப்கார்ட்ஸோட 1.5% கிட்டத்தட்ட 0 லைனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்னோண்டா தான் தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, GPT 5.6 சோல் டே பிரேக் வந்து ப்ளூல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2% ஓகேவா? அவுட்டர் கார்ட்ரேல் எடுத்தாலும் மாடல் வந்து ரிஃப்யூஸ் பண்ணுது. இதுதான் நான் முன்னாடி சொன்னது. ஓகேவா? இப்போ GPT 5.5 சைபர் பழைய சைபர் மாடல். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 57.3% வந்து பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கும் கொஞ்சம் மேல. ஓகேவா? இப்போ கடைசியா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, GPT 5.6 சைபர் இதுதான் வந்து டே பிரேக் ரெட் ஓகேவா? இது வந்து 95% வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அலோவ் பண்ணியிருக்கு. அதாவது GPT 5.5ல இருந்து 5.6க்கு வந்து 57ல இருந்து 95க்கு வந்து ஏறிடுக்கு. எதுக்கு இந்த ஜம்ப்ன்னு ஓப்பன் ஏஐ வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் ஃபீட்பேக் வந்து குடுத்துருக்காங்களாம். பழைய மாடல் வந்து ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணுது. வேலை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்களாம். அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த GPT 5.6ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் எக்ஸாம்பிள் ஓகேவா? ப்ளாக்ல நல்ல ஒரு கம்பேரிசன் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு மேக் ஓஎஸ் ரிலேட்டட் ரெக்வெஸ்ட் கீ செயின் ப்ராம்ப்ட்ட வந்து பைபாஸ் பண்ண சொல்லி ஒரு டூல் வந்து பில்ட் பண்ண சொல்றாங்க. GPT 5.6 சோல் சேஃப்கார்ட்ஸோட ரெஃப்யூஸ் பண்ணுது. அதே மாதிரி டே பிரேக் ப்ளூலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃப்யூஸ் பண்ணுது. GPT 5.5 சைபர் டே பிரேக் ரெட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதுவுமே ரெஃப்யூஸ் பண்ணுது. ஆனா GPT 5.6 சைபர்ல அ சாரி GPT 5.6 சைபர் டே பிரேக் ரெட்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு வொர்க்கிங் அப்ரோச்ச வந்து குடுக்குது. ஓகேவா? ப்ளாக்ல எப்டி 4 எக்ஸாம்பிள் வந்து குடுத்துருக்காங்க. கீ செயின் பைபாஸ் பண்றதுக்கு, வெப் சாக்கெட் ஆத்தென்டிகேஷன் பண்றதுக்கு, அப்புறம் வந்து GraphQL வல்னரபிலிட்டி, ப்ராக்ஸி ஷெல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? சரி, வில்லிங்னஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து கேப்பபிலிட்டி. மாடல் உண்மையாவே வேலை பண்ணுதா? அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட். எக்ஸ்ப்ளாய்ட் ஜிம். இதுல என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி தெரியிற ஒரு வல்னரபிலிட்டிய ஏஜென்ட் கிட்ட குடுக்குறாங்க. அத வச்சு வொர்க்கிங் எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப் பண்ணி, கண்ட்ரோல்ட் என்விரான்மென்ட்ல ஆர்பிட்ரரி கோட் எக்ஸிக்யூட் பண்ணி அச்சீவ் பண்ணுதா? இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட். ஓகேவா? இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து நீங்களே பாருங்க. ஓகேவா? GPT 5.6 சோல் சேஃப்கார்ட்ஸோட கிட்டத்தட்ட 0 அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு சின்ன லைன் மாரி தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெஃப்யூஸ் பண்ணிருச்சு. GPT 5.5 சைபர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 21% GPT 5.6 சோல் டேபிரேக் ப்ளூல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 31% அதே மாதிரி GPT 5.6 சைபர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 32% இதுதான் வந்து ஹையஸ்ட். இப்போ ஒரு சின்ன விஷயம் கவனிச்சீங்களா? அதாவது ப்ளூவும், சைபரும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? 2மே வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. சோல்ல வந்து கார்ட் ரீல்ஸ எடுத்துட்டாலே, அதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சைபர் மாடல்ல மட்டும் தான் கொஞ்சம் வந்து மேல வந்து இருக்கு. இது முன்னாடி வர சாட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, முக்கியம் கிடையாது. இந்த சாட் தான் வந்து ரொம்பவே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கங்க. 2வது டெஸ்ட். இதுதான் ரியலா ஸ்கேரியான ஒரு டெஸ்ட். அதே மாரி இம்ப்ரசிவான ஒரு டெஸ்டும் கூட. இதுல மாடல் கிட்ட ஒரு ஓப்பன் சோர்ஸ் ரெஸ்பாசிட்டரியோட கரண்ட் ரிலீஸோட குடுக்குறாங்க. ஓகேவா? அதாவது யாருக்குமே தெரியாத பக்க நீ கண்டுபிடின்னு சொல்றாங்க. ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் எக்ஸ்ப்ளாய்ட் ஜெனரேட் பண்ணணும். அதுவும் மேக்ஸிமம் இம்பாக்ட்டோட ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதோட ஒரு டெக்னிக்கல் ரைட் அப்பும் குடுக்கணும். ஃபைண்டிங்ஸோட சிவியாரிட்டி, இம்பாக்ட் அண்ட் ரைட் அப்போட குவாலிட்டி எல்லாத்தையுமே வச்சு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேவா? இது நோன் பக் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது கிடையாது. புதுசா ஒரு பக்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது. ஓகேவா? வேற லெவல் கரெக்ட்டா? இந்த சாட்ட நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, சேஃப்கார்ட்ஸோட சோல் மாடல் வந்து 0 கிட்டத்தட்ட அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லைன் மாரி தான் இருக்கு. ஓகேவா? டேபிரேக் ப்ளூ சோல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 0.16 லெவலுக்கு இருக்கு. GPT 5.5 சைபர்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 0.175 இருக்கு. அதே மாதிரி GPT 5.6 சைபர்ல பார்த்தீங்க அப்டின்னா, 0.245 இருக்கு. ப்ளூவ விட கிட்டத்தட்ட 50% வந்து பார்த்தீங்கன்னா, இது அதிகம். ஓப்பன் ஏஐயே சொல்றாங்க, இது வந்து நாங்க ஸ்பெஷலைஸ்டா ட்ரெயின் பண்ணதுக்கான பயன் தான் இது. அப்படிங்கிறதையுமே அவங்க ப்ளாக்ல சொல்றாங்க. அதாவது புதுசா பக் ஃபைண்ட் அவுட் பண்றதுல இந்த மாடல் உண்மையாவே வித்தியாசமா இருக்கு. அப்படிங்கிறதையுமே அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகே கைஸ். இப்ப நான் ஹானஸ்ட்டா ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். எல்லா டெஸ்ட்லயும் GPT 5.6 சைபர் வந்து ஜெயிக்கல. இந்த டெஸ்ட்ல வந்து தோத்துருச்சு.
இந்த டெஸ்ட்ல ஏஜென்ட்க்கு ஒரு ஓப்பன் எண்டட் ப்ராம்ப்ட் வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு ரிப்போர்ட்ல வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் எப்படி எடுக்கணும்னா, சிவியரும், ஆக்ஷனபிளும் ஆன வல்னரபிலிட்டிய கண்டுபிடிக்கணும். வொர்க்கிங் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் டெவலப் பண்ணணும். அண்ட் ஒரு குவாலிட்டியான வல்னரபிலிட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அந்த கடைசி பார்ட் தான் கீயே. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்து குடுக்குறாங்க. அதுக்கான ரிசல்ட்டோட கிராஃப வந்து நீங்களே பாருங்க. சேஃப்கார்ட்ஸ் சோல் வந்து பார்த்தீங்கன்னா 0. GPT 5.5 சைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.12 போயிருக்கு. GPT 5.6 சைபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.145 போயிருக்கு. ஆனா GPT 5.6 சோல் டேபிரேக் ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா 0.18 போயிருக்கு. இதுதான் ஆக்சுவலி வின்னர். ஓப்பன் ஏஐயோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, GPT 5.6 சைபர் சில நேரம் சின்ன அண்ட் கொஞ்சம் டீட்டெயில் கம்மியா ரிப்போர்ட்ஸ் எழுதுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னதான் அது பெரிய லெவல்ல பக்க வந்து கண்டுபிடிச்சாலும், ஆனா எக்ஸ்பிளைன் பண்றதுல வீக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இத பத்தி ஆல்ரெடியே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். என்னதான் நீங்க வந்து பென் டெஸ்ட் பண்ணி, இல்ல பக் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி, நீங்க அத வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டே பண்ணா கூட, அத ரிப்போர்ட் ரைட் பண்ண தெரியல அப்படின்னா, அதெல்லாம் வேஸ்ட். ஏன் அப்டின்னா, ரியல் வேர்ல்டுல என்னதான் வல்னரபிலிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலும், அத ஹியூமன்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட்டா ஜெனரேட் பண்ணி குடுக்கணும். அப்பதான் அந்த ரிப்போர்ட்ட படிச்சு பார்த்துட்டு நம்மளால அந்த பக்க வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்டி பக் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கண்டுபிடிச்ச பக்க வந்து ரிப்போர்ட் பண்ண தெரியல அப்டின்னா, அது வந்து யூஸ்லெஸ். ஓகேங்களா? இத பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். நான் ஐ பாக்ஸ்லயுமே குடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, பக் ஹண்ட்க்கு சைபர் ரிப்போர்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோல் மாடல். அதுதான் வந்து இப்போதைக்கு பெஸ்ட்டான சிச்சுவேஷன், பெஸ்ட்டான சஜஷனும் கூட. ஓகேவா? கடைசி பெஞ்ச்மார்க் எக்ஸ்ப்ளாய்ட் பெஞ்ச். இது எக்ஸ்ப்ளாய்ட் ஜிம்ம விட ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்டின்னா, இதுல 2 முக்கியமான ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து டிஃபென்சிவ் புரொடெக்ஷன் வந்து எனபிள்ல இருக்கு. ஓகேவா? ஆன்ல இருக்கு. V8 சாண்ட்பாக்ஸ் மாதிரி. ஓகேவா? 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஜென்ட்க்கு வல்னரபிலிட்டி பத்தின இன்ஃபர்மேஷன் ரொம்ப கம்மியா தான் ஃபீட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு குளத்த காட்டி உள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சு கத்துக்க அப்டிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. அதுதான் வந்து டர்ன் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டர்ன் லிமிட் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு எத்தன தடவ நீ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 300 டர்ன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அத 600 வரைக்குமே வந்து கூட்டியும் பார்த்திருக்காங்க. ஓகேவா? ஒரு ப்ராப்ளம எத்தன ஸ்டெப்ஸ்ல வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட் கிராஃப் வந்து பாருங்க. ஓகேவா? 300 டர்ன்ஸ்ல அதாவது 300 தடவ ட்ரை பண்ணதுல GPT 5.6 சைபர் வந்து 73%, GPT 5.5 சைபர் வந்து 74%, GPT 5.6 சோல் டேப்ரேக் ப்ளூ வந்து பார்த்தீங்க அப்டின்னா 76.5% ப்ளூ தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல ஜெயிச்சு முன்னாடி வந்திருக்கு. இப்போ ஓப்பன் ஏஐ என்ன சொல்றாங்க அப்டின்னா, ப்ளூ வந்து டோக்கன் எஃபிஷியன்ட்டா ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது. அதாவது ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்றது கம்மியான ஸ்டெப்ஸ்லயே வந்து பண்ணிருது. அதனால வந்து இது டோக்கன் எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா 600 டர்ன்ஸ்ல நம்ம ட்ரை பண்ணி பார்த்தப்போ, GPT 5.5 சைபர் வந்து 81.5% வந்து முடிச்சிருக்கு. 5.6 சைபர் வந்து 84.5%. ப்ளூ வந்து பார்த்தீங்க அப்டின்னா 84.7%. கேப் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா போயிடுச்சு. இதோட மீனிங் என்ன அப்டின்னா, GPT 5.6 சைபருக்கு அதிகமா யோசிக்கிறதுக்கு டைம் வேணும். ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு வந்து யோசிச்சு அத வந்து செயல்படுறதுக்கு நெறைய டைம் ஆகும். அதே மாதிரி அது நெறைய டோக்கன்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். அதே மாரி ஓப்பன் ஏஐயே ஃபுட் நோட்ல வந்து ஒட்டிக்கிறாங்க. என்ன அப்டின்னா, சைபர் மாடல் ரீசனிங் ரொம்பவே எக்ஸ்டென்சிவ். அதனால டோக்கன்ஸ் யூசேஜ் வந்து அதிகமா ஆகும். அதாவது காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா அதிகமாகும். ஸோ புரொடக்ஷன்ல யூஸ் பண்றவங்க கண்டிப்பா யோசிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அவங்க ப்ளாக்ல வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே கைஸ். இப்ப தான் வீடியோவோட பெஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். பெஞ்ச்மார்க் எல்லாம் சரி, ஓகேவா? ஆனா ரியல் வேர்ல்ட்ல இது என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. மாடல்ல மாடலோட ட்ரெய்னிங் முடிஞ்ச உடனே ஓப்பன் ஏஐ இத வச்சு V8 வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? V8ன்னு சொல்றது என்னன்னா, குரோமோட ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின். உலகத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? மாடல் 2 ப்ரீவியஸ்லி வல்னரபிலிட்டீஸ வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அந்த 2யும் செயின் பண்றதுக்கு மெமரியோட கரப்ஷன் பண்ணி V8 ஓட ஹீப் சாண்ட்பாக்ஸ விட்டு வெளில வரலாம் அப்படிங்கிறதையும் அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓப்பன் ஏஐ ரிசர்ச்சர்ஸ் வந்து அத வேலிடேட் பண்ணி கூகுளுக்கு கோஆர்டினேட் பண்ணி டிஸ்க்ளோஷர் வழியா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கூகுளுமே அத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? CVE நம்பர் வந்து CVE 2026159003 ஓகேவா? V8 மட்டும் கிடையாது. ப்ளாக்ல இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா சாஃப்ட்வேர் பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க மென்ஷன் பண்ணல. எதனால மென்ஷன் பண்ணல அப்டின்னா, இன்னும் டிஸ்க்ளோஷர் வந்து ப்ராசஸ்ல இருக்கு அப்டிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாப்புலரான மொபைல் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்.
ஆ எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு தெரியல. அதுல வந்து 5 வல்னரபிலிட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து அன்ட்ரஸ்டட் ஆப்ல இருந்து லோக்கல் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வரைக்கும் செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அப்டிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு பாப்புலரான டேட்டாபேஸ்ல 3 கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டீஸ் இருக்கு அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்கு அப்டிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ஓஎஸ் கெர்னல்ல இருக்கக்கூடிய 400க்கு மேல பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து இவங்களோட ப்ளாக்ல வந்து மெயினா வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரியல் டைம்ல இது ரொம்பவே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்ப வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நாம என்ன கேட்கணும்? இது டேஞ்சரஸா இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓப்பன் ஏஐ ஓப்பனா ஒத்துக்கிறாங்க. ப்ளாக்லயுமே டைரக்ட்டா சொல்லியிருக்காங்க. ச சேஃப்கார்ட வந்து ரெட்யூஸ் பண்றதுனால, இதுல வந்து ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மிஸ்யூஸ்லயும் இருக்கு, மிஸ்அலைன்மென்ட்ஸ்லயும் இருக்கு அப்படிங்கிறதையுமே அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா டிஃபெண்டர்ஸ்க்கு ஃப்ரண்ட் எண்ட் இன்டெலிஜென்ஸ் குடுக்குறது அவசியம் அப்படின்னு ஆர்க்யூ பண்றாங்க. எதனால அப்படின்னா, ஏஐ வச்சு அட்டாக்கிங் நெறைய நடந்துட்டு இருக்கு. அப்ப ஏஐ வச்சு நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம தயாராகணும். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்க்யூ வந்து முன்வைக்கிறாங்க. யாரு அப்படின்னா ஓப்பன் ஏஐ. அதே மாரி அவங்க பிரிபேர்ட்னஸ் ஃப்ரேம்வொர்க் படி GPT 5.6 சோல் வந்து சைபர் செக்யூரிட்டி கேப்பபிலிட்டில ஹை அசஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா கிரிட்டிக்கல் த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழ தான் வந்து இருக்கு. GPT 5.6 சைபரையும் எவாலுயேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹை. ஆனா கிரிட்டிக்கல்ல இல்ல அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. டைரக்ட்டா ட்ரெயின் பண்ண சில டாஸ்க் இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனா கிரிட்டிக்கல்க்கு போகல. ஃபுல் சிஸ்டம் கார்ட வந்து அப்புறம் பப்ளிஷ் பண்றோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு கிளாரிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஹக்கிங் ஃபேஸ்ல நடந்த இன்சிடென்ட் இந்த மாடல் இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்ன நெனைக்கிறேன் அப்டின்னா, ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றதுல இருந்து கம்யூனிட்டிக்குள்ள நெறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் அப்டிங்கிறத நான் நெனைக்கிறேன். ஸோ, அதனால வந்து இதையுமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இவங்க வந்து ஆக்சஸ எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்டின்னா, ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன். அதாவது நீங்க யாரு அப்டிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அக்கவுண்ட் செக்யூரிட்டி அண்ட் மானிட்டரிங். நீங்க என்ன பண்றீங்க அப்டிங்கிறத அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அதாவது பாப்பாங்க அப்டிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ரூவ்ட் யூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது லீகலா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க சைன் பண்ணணும். ஓகேவா? ஹார்ட்வேர் செக்யூரிட்டி கீஸ் அதாவது செப்டம்பர் 1, 2026ல முதல் டே பிரேக்ல இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ஸுக்கும் கட்டாயம் அப்டிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கோடெக்ஸ் யூஸ் பண்றவங்க ஃபுல் ஆக்சஸ் மோட விட்டுட்டு, ஆட்டோ ரிவ்யூ மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்டிங்கிறத ஸ்ட்ராங்கா வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்கரேஜ் பண்றாங்க. ஓகேவா? ஆட்டோ ரிவ்யூன்னு சொல்றது, எலிவேட்டட் பெர்மிஷன்ஸ் வேணும்னு இருக்கிற ஆக்ஷன்ஸ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணி டிஸ்ட்ரக்டிவ்ல இருந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுமே வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய ஆக்சஸ வந்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன வந்து நான் சொல்றேன். முதல்ல பாசிட்டிவ் என்னன்னா, இது உண்மையிலே வேலை செய்யுது. ஓகேவா? 400 கர்னல் வல்னரபிலிட்டீஸ் கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு ரியல் குரோம் சிவிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. இது மார்க்கெட்டிங்காக சொல்லல. கூகுள் ஃபிக்ஸ் பண்ண ஒரு ரியல் பக். ஓகேவா? டிஃபெண்டர்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஏஐட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹானஸ்ட்டா சொல்றாங்க. அதாவது 100க்கு 95 தடவ எக்ஸ்ப்ளாய்ட் கோட் வந்து குடுக்கும் அப்படிங்கிறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அது அப்ரூவ்ட் ரிசர்ச்சர்ஸ் கிட்டயே இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனா எல்லா ஆக்சஸும் ஒரு பெர்சன் மேல டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து சரின்னு அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா ஒரு ஹியூமன் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது? ஓகேவா? ஸோ ஓப்பன் ஏஐ வந்து அத ஓப்பனா ஒத்துக்குறாங்க. ஸோ ரிஸ்க்கா போறதுக்கும், ரிஸ்க்க வந்து போக வைக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பார்க்குற ஒரு பாயிண்ட் வந்து வல்னரபிலிட்டி ரைட்டிங் டெஸ்ட்ல வந்து சைபர் மாடல் தோத்துருது. ஓகேவா? ஒரு பக்க வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிறலாம். அது வந்து ஒரு தனி ஸ்கில் தான். ஆனா, அத மனுஷனுக்கு புரியிற மாரி எக்ஸ்ப்ளைன் பண்றது அது வேற லெவல் ஸ்கில். ஓகேவா? அதுல அந்த ஸ்கில்ல வந்து ஏஐ இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். அதுதான் இப்போதைக்கு செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கக்கூடிய வேல்யூவே. ஏன்னா, எல்லாமே கிட்டத்தட்ட ஏஐ வந்து பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சைடு கான்ட்ரோவர்சி, தியரி எல்லாம் போய்க்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி மாடல் ரிலீஸ் பண்றது சரியா? தப்பா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் படிக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நெறைய ஏஐ அண்ட் சைபர் செக்யூரிட்டி, ஏஐ செக்யூரிட்டி பிரேக் டவுன்ஸ் வேணும்னா பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோல வந்து நம்ம சந்திப்போம். பை.